ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா கிட்ட சோழன் வந்துட்டு நம்ம 2 பேரும் பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை என் மனைவியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி டிவோர்ஸ்னு வந்தால் என்னங்க பண்ணுறது? நான் ஒவ்வொரு தடவையும் டிவோர்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் உங்களை அப்படியாச்சும் தடுக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அது எல்லாத்தையுமே கூட தடுத்துட்டேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. நீங்கள் உறுதியாக விடாப்பிடியாக நிற்கிறீங்க. அந்த பெரியவங்க 2 பேரும் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. நாம் எதுக்குங்க டிவோர்ஸ் பண்ணணும், பேசாமல் சேர்ந்து வந்துட்டா என்ன, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நிலா சொன்ன உடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே வந்து சோழன் கேட்குறாங்க. அதை தான் நிலா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சோழன் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலா யோசிச்சு முடிவு எடுத்துடுறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வக்கீல் வந்து கால் பண்ணுறாங்க. கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க ஜட்ஜை பார்த்துடலாம், இப்போவே டைம் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லைன்னா ரொம்ப நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூப்பிடுறாங்க. சரி நிலாவும் வாங்க, நம்மளை வக்கீல் வந்து ஜட்ஜு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா வந்து சோழன் வந்து தன் விருப்பத்தை சொன்னதுக்கப்புறமா கூட இங்கே ஜட்ஜை பார்க்க வந்து வராங்க. ஸோ இங்கே வந்த இங்கே என்ன ஏதுன்னு பேசி திரும்பவும் வக்கீல்கிட்ட கேஸ் போகுது. அதுக்கப்புறமா அவங்க கவுன்சிலிங் போனதுக்கப்புறமா வந்து ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாத காலம் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நிலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போது சோழன் எப்படியோ ஒரு வழியாக டிவோர்ஸ் கொடுக்கல, எப்படியோ 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு எங்கள் சேரன் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் போயிட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போக சொன்னாங்க, அங்கேயும் போயிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் கோர்ட்டுக்கு போனால் 6 மாத காலம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு இங்கே வந்து சோழன் வந்து சேரன் கிட்ட சொல்லவும், அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிலா வந்து அது எதுவுமே பெருசப்படுத்திக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. என்னாச்சுப்பா நிலா, டிவோர்ஸ் கிடைக்கலன்னு ஏதாச்சும் வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, இவர் கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு கேட்டுட்டாரு. அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குண்ணே, அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, எனக்காக அவர் கஷ்டப்படுறாரு, இதுலேருந்து அவர் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் இது எல்லாத்தையும் இஷ்டப்பட்டு பிடிச்சி தான் என் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு. இவருடைய முடிவுக்கு, அதாவது இவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அமைதியாக வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போது நிலா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயமே சோழனுக்கு நிலா கூட சேர்ந்து வாழ்ந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே நிலா ரூமுக்கு போனதுக்கப்புறமா சேரன்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் நிலா பாத்தியா, என்னை எதுவுமே திட்டாமல் முடிவே என்கிட்ட சொல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இந்த கோர்ட் கொடுத்துருக்கிற 6 மாதம் டைம் போதுண்ணே, நிலாவோட மனசை நான் எப்படியாச்சும் மாற்றி நிலா கூட சேர்ந்து வாழ்ந்துடணுண்ணே. நிலா நான் சொன்ன விஷயத்துக்கு கோவப்படவும் இல்லை, என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை அப்படின்னா அவளுடைய மனசில் நான் இருக்கேன் தானே நான் அர்த்தம். நான் வந்துட்டு விருப்பம் இல்லாததான் அவளுக்காக நான் எல்லாம் பண்ணுறேன்னு அவன் நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாளாக என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்திருக்கா. இப்போது என்னோட மனசில் அவள் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளால் என்னை முழுசாக விற்க முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொன்ன உடனே அவங்க சேரனுமே இருந்துக்கிட்டு, ஆமாண்டா நிலா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளோ சீக்கிரம் நிலா உன்னை யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா, உன்னை நிலாவுக்கு பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சோழனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்களை பல்லவன்கிட்டையும் பாண்டவன்கிட்டையும் சொல்லி சோழன் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் சேரன்கிட்ட சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் அண்ணியும் சேருவீங்கண்ணா அப்படின்னு எங்கள் பல்லவனுமே சொல்கிறாங்க. டேய் கவலைப்படாதடா, உனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடாதடா, என்னதான் நீ வாய் கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் உன்னை யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா, அவங்க உன்னெல்லாம் அப்படி சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக பாரு, அவங்க வேணா உனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. நீ சொன்னது மட்டும் பழிச்சிச்சின்னா அவ்வளோதான்டா, நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிலா வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சேரன் வந்துட்டு படுத்துட்டு அவங்க பாட்டுக்கு
ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா தான் இங்கே நிலாவுடைய பர்த்டே அப்படின்ற விஷயம் இங்கே நம்ம சோழனுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இவர் வந்துட்டு ஃபோன் வந்து கேலரியில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவும் சாரீ கட்டி ஆஃபீஸ்க்கு போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுருந்துருக்காரு. ஸோ இங்கே நிலாவுடைய ஞாபகமாகவே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அதில் ஆதார் கார்டு ஃபோட்டோ ஜெராக்ஸ் இருக்குது நிலாவுடையது, அவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ, அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு சோழன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிலாவுடைய பர்த்டே அப்படின்றது அன்னைக்கு தான் சோழனுக்கு தெரிய வருது. ஸோ இது தெரிஞ்ச உடனே அப்படியே பயங்கர ஷாக்கோட எந்திரிச்சு உட்காந்து ஐயோ நிலாவுக்கு நாளைக்கு பர்த்டேவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழன் சொல்லவும் இங்கே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு. அண்ணே நாளைக்கு நிலாவோடைய பர்த்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற, இப்போ போய் சொல்கிற, இதுக்கு முன்னாடியே காலையிலே சொல்லியிருந்தா நிலாவுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, இப்போ போய் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேரனும் பல்லவனும் கேட்டுக்கிட்டு இருக்கவும் அதுக்கு என்ன இப்போ என்ன டைம் ஆகுது, நான் போய் எப்படியாச்சும் இப்போ தேடி பிடிச்சி நிலாவுக்காக கேக் வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் சோழனும் கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே போய் அவங்க வீட்டில் அமைதியாக இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ பலூன் டெக்கரேஷன்லாம் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சும்மா சிம்பிளாக அவங்களால முடிச்ச அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்க சேரனும் பல்லவனும். ஸோ நிலா ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் சொன்ன விஷயங்களை எல்லாம் திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன அப்படின்னு சோழன் சொல்ல விஷயத்தை திரும்ப ரிவீட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துட்டு சோழன் டக்குன்னு இது மாதிரி ஒரு விஷயம் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே கடிக்க போனவங்களுமே கேக் சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்காக சரி வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆனாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டி நீ இங்கே இருந்து கேக் வாங்கி வைடா, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போகிற சோளம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துடுறேன்டா பக்கத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு என்னடா பில் பே பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு ஓடுறியா, இங்கே பாருடா சுத்தமாக என்கிட்டலாம் காசே இல்லை தெரிஞ்சுக்கோ, நீ கூப்பிட்ட உடனே நான் அப்படியே சட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும் இங்கே பாருடா நான் ஒன்றும் பில்லெல்லாம் பே பண்ண தெரில, நான் வந்து கொடுத்துக்கிறேன், நான் வேறு ஒரு வேலையை போயிட்டு வரேன், நீ எங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ்ஸு நிலாவுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து போகிறாரு. ஸோ கடை சாத்திரும் அப்படின்றதுக்காக தூரத்தில் வரும்போதே ஒரு கடையை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கடைக்கு போய் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்குறாங்க, அதாவது சாரீ வந்து வாங்குறாங்க. சோழன் வந்துட்டு நிலாவுக்கு சின்னதாக கிஃப்ட் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது சோழன் அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாண்டியிடமே இருந்துக்கிட்டு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து அதை மறைச்சிடுறாங்க. ஸோ இப்போ கேக் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இங்கே எல்லோரும் அதை எடுத்து வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிலாவுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இது தெரிஞ்சிருந்தா நிலாவுக்காக ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கேன். எங்கள் பல்லவன் பாண்டி கூட முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்களும் ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் வாங்கிப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு தானே பர்த்டே, நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆகிடுச்சு அவங்கள எழுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சோழன்கிட்ட. சரிடா எழுப்படா அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிலா தூக்கத்திலே எழுந்திரிச்சு வராங்க. என்னங்க இந்நேரத்துக்கு என்னங்க கதவை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கதவை தட்டி தூக்கத்திலே பார்க்கவும் சோழன் நிலாவுக்காக பொக்கே வாங்கி வச்சிருக்காரு. அதை எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு கொடுத்த உடனே நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி பர்த்டேவா அப்படின்ற விஷயத்த நானே மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா பல்லவன் பாண்டி சேரன் எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. உனக்கு பர்த்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம்ப்பா, இந்த சோளம் பையன் இப்போ தான் எங்ககிட்ட சொன்னான், போய் அவசரமாக உங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் சோளம் அப்படின்னு எங்கள் சேரன் வந்து சோழனை பற்றி நிலா முன்னாடி புகுந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ நிலா இருந்துக்கிட்டு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சோழனை கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கட்டும் விடுங்க, இதனால் என்னங்க ஆயிடுச்சு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இவ்வளோ அவசரமாக போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கேட்கவும் இல்லை இது கூட உங்களுக்காக நாங்கள் பண்ணலடா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சரிங்க கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி எல்லோரும் வந்து நிலாவுக்கு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு பர்த்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கியிருப்போம்ப்பா, எதுவுமே வாங்கலை சாரிப்பா அப்படின்னு இங்கே வந்து சேரன்னு சொல்லுவோம். ஆனால் அதனால் என்னென்ன விடுன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே வந்து நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக வந்து பேசி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு செல்ஃபியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சோழன் கூட நிலா கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ செல்ஃபி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நிலா ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. ஸோ சேரன் வந்துட்டு நிலாவுக்கு பர்த்டே அப்படின்றதுக்காக அவரால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. என்னப்பா நிலா குளிச்சு முடிச்சிட்டியா? உனக்காக அண்ணன் என்னென்ன சமைச்சு வச்சுருக்கேன் தெரியுமா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் ஒரு பக்கம். இங்கே இப்போ வந்துட்டு நீ காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போகிறதுக்காக உனக்கு ஒரு நல்ல ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கியிருந்தா ஆகும்ப்பா, நான் உனக்கு வேலை முடிச்சுட்டு ஈவினிங்காக வரும்போது நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சேரன்ஸ் எல்லாம். அண்ணன் நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன்னு அவங்க அதை வாங்கிப்பாங்களா? நானும் ட்ரெஸ்ஸு தானே எடுத்திருக்கேன், மேடம் அதை வாங்கிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, அதுக்காக தானே நான் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நான் நீங்கள் கொடுத்தா போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா ட்ரெஸ்ஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஒரே நிமிஷங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் சோழன் போயிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே நிலா அதை போயிட்டு உடனே வந்து மாற்றிட்டு வராங்க. அது சோழன் வந்துட்டு நிலாவுக்கு சாரீ வாங்கி கொடுத்துருக்காரு. அதை கட்டிக்கிட்டு அவங்க வெளியே வந்ததை அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம சோழன் வந்துட்டு. ஸோ நிலா இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் சொல்லுவோம். ஆமாம் நீ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவோம். நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாங்க. இப்போ சோழன் நிலாவை பார்த்து வாயடிச்சு போயிட்டுருக்காங்க. என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, அமைதியாகவே இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படிங்க இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சூப்பராக இருக்குங்க, இது உங்களுக்கு செட் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, அதுக்காக தான் நான் கடையில் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன், இது போய் உங்களுக்கு எப்படிங்க நல்லா இல்லாத போகும், ஏங்க ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் நிலா கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும் நிலா வந்துட்டு எதுக்குங்க வேணாம் விடுங்க, எனக்காக இதுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, நைட்டே கேக்கு வெட்டினீங்க, இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கலாம், சேரன் வேறு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு, இதுவே போதுங்க, என் வீட்டில் இருந்திருந்தால் கூட எனக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லவும் இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நிலா வந்து நம்ம வீட்டில் இருந்திருந்தால் கூட நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாங்களே தவிர நிலாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி அவங்களுடைய வீட்டு ஞாபகம் வந்துடுது. ஸோ அவங்களுடைய வீட்டில் இவ்வளோ அளவுக்கு பண்ணலனா கூட சிம்பிளாக அவங்களுடைய அண்ணன் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்து நிலாவுக்கு சில கிஃப்டெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதை நினச்சி நிலா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. சேரனுமே நிலாவை பார்த்துட்டு என்னப்பா ஏதோ டல்லாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு. ஆமாண்ணே எனக்கு பர்த்டே வரும்போது இந்த உங்கள் அளவுக்கு இல்லைனா கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து ஒரு கேக் வாங்கிட்டு எனக்கு கிஃப்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில், அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லவும் ஏப்பா நாங்கள் பண்ணது தான் இப்போ சிம்பிளாக, உங்கள் வீட்டிலலாம் உனக்கு கேக் வெட்டி கிஃப்ட் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, நகைங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறைய பெருசு பெருசாக வாங்கி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் தான் இப்போ உனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. இல்லைண்ணே இங்கே இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது பெரிய விஷயம் தானே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி விடுப்பா அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டே, நீ சோழன் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் இங்கே சோழன் வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. பல்லவன் நீ வரலையாடா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பவும் அண்ணி தோ வரேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல வராங்க. உடனே சோழன் பார்த்த உடனே பல்லவன் இருலாம் நீ எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துருங்க நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே பாரு எல்லாம் கூட இனிமேல் எங்கேயாச்சும் நான் தனியாக போகும்போது வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து பல்லவனை திட்டிட்டு சரிங்க நாங்கள் ரெடியாகிட்டு வந்துடுறேன் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போன உடனே டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே ஒரே நிமிஷத்தில் வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் கோயிலுக்கு கிளம்பி சந்தோஷமாக போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இங்கே நிலா வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் பேருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாமி பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு தானேங்க பிறந்த நாள், எங்கள் சாமி அதெல்லாம் வேணாம் இவங்களுடைய பேருக்கே பண்ணிவிடுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட நட்சத்திரத்தை சொன்ன உடனே இவங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் அப்படின்னு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நிலா வந்து சோழனை அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னுடைய நட்சத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு, அன்னைக்கு கூட இன்டர்வியூவில் கூட எல்லாத்தையும் நம்மளை பற்றி புட்டு புட்டு வச்சார், நமக்கு தான் அவரை பற்றி ஒன்றுமே தெரியல,
இந்த அளவுக்கு அவர் நம்மளை புரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு நிலா ஒரு பக்கம் மனசுக்குள்ள சோழனை பார்த்து நினச்சிட்ருக்க. சோழன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுக்கு அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அச்சதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வயசான அம்மா கீழே விழுகிற மாதிரி தெரியுது. நிலா அதை பார்க்குறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அப்போவே மயக்கம் போட்டு வெயிலில் தாங்காமல் கீழே விழ வராங்க. ஸோ அப்போ குடுக்குடுன்னு ஓடி போய் சோழனும் நிலாவும் அவங்கள பிடிக்கிறாங்க. பார்த்தம்மா என்ன ஆச்சு, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் தனியாக வந்தீங்களா, உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்னு நிலாவும் சோழனும் கேட்க, இல்லை தனியாக தான் வந்தேன். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எனக்கு 2 பசங்க, அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல இடத்துல வரேன்னு கிடைக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட படாமல் இருக்கேன். அதுவும் இப்படி தான் ஒரு வாரத்துக்கு என் பசங்களுக்காக நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஸோ சாப்பிடாதனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்குமா, பார்த்துமா உட்காருங்க, இந்த தண்ணியாச்சும் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைகிற வரைக்கும் எதுவுமே வேணாம் அப்படின்னு அந்த வயசான நம்ம சொல்லவும், இவ்வளோ வயசாகிடுச்சு, என் பசங்களுக்கு இன்னுமே கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கேன். நான் போய் சேர்றதுக்குள்ளே என் பசங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்துட்டு ஒரு துணை இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, கோயிலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல, மகராசி நீங்கள் 2 பேரும் என்னை காப்பாற்றுனீங்க. என் பையனையும் என் பொண்ணையும் போல் நீங்கள் 2 பேரும் பார்க்க அவ்வளோ அம்சமாக இருக்கீங்க. நீங்கள் 100 வருஷத்துக்கு புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த அம்மா அவங்க கையில் இருக்கிற திருநீர் அவங்க 2 பேருக்கும் சோழனுக்கும் நிலாவுக்கும் வச்சுட்டுட்டு, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஸோ நிலாவும் சோழனும் அவங்கள தூக்கி விடுறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் எங்கள் நிலாவுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஸோ சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சோழன் உள்ளுக்குள்ளேயே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா சோழனை பார்த்து, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் அந்த வயசானம்மா சொன்னதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்படி சொல்லிட்டு நிலா அந்த பக்கமாக திரும்பி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்த நினச்சி நிலாவுக்கும் சோழன் மேலே ஆசை இருக்குது. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. என்ன உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் அப்படின்னு உடனே என்னென்ன செஞ்சு வச்சுருக்க பார்த்தியான்னு, ஒரு நாளாச்சு எங்களுக்கும் பிறந்த நாள் வந்துடுச்சு, என்னைக்காச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கியான்னு, ஒரு கேசரி, ஒரு சக்கரை பொங்கல், இதை தவிர வேறு ஏதாச்சும் நீ பண்ணியிருக்கியான்னு, இன்றைக்கி பாருண்ணே என்னென்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு, கொள்ளுக்கட்டை பண்ணி வச்சுருக்க, பாயசம், சக்கரை பொங்கல், அப்புறம் கேசரி, இது என்ன நெய் மணக்க லட்டு, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன்னு, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுன்றதே சொல்லாது போயிட்டு, என்ன ஸ்வீட்டில் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்க, ஏதோ காரத்தில் ஓடுறது, நறுக்கிறது, பறக்கிறது எல்லாமே இருக்குண்ணே, நீ ரொம்ப ஓவராக தானே பண்ணுற, ரொம்ப பாசம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சோழன் சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல போல இருக்குது, பொறாமை, இவர் கூட நான் ஒழுங்காக பேச மாட்டேன்றல அந்த பொறாமண்ணே, அதுக்காக தான் நம்மள இப்படி சொல்கிறாரு, நீங்கள் விடுங்கண்ணே, அண்ணா நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்கண்ணே அப்படின்னு நிலா இன்னும் கொஞ்சம் சோழனை வெறுப்பேற்றுற மாதிரி இங்கே சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், இதை பார்த்து இங்கே பாண்டியனும் பல்லவனும் சிரிச்சுக்கிட்டு சோழனை கலாய்ச்சிட்ருக்க. ஸோ எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் நிலா சோழனா அவங்க வாயாலே உங்களை என்ன பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எப்போ சொல்ல போகிறாங்க, இந்த வீட்லேயே நிலா நிரந்தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.